இரண்டாவது தேர்தல் தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது மே 7ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமான பல பிரபலங்கள் தற்போது இந்த தேர்தலில் களம் காண்றாங்க. அந்த வகையில சிமோகா தொகுதியில சிவராஜ்குமார் அவங்களுடைய மனைவி கீதா ராஜ்குமார் அவங்க வந்து தற்போது சிவராஜ்குமார் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. சோ நம்மளோட சிவராஜ்குமார் அவருக்கு சார் வணக்கம். எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கு சார் களம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், பாசிட்டிவா இருக்கு. என்ன ஒரு 4 வீக்ஸா இருக்கு ஸ்டார்ட் ஆகி. ஓகே. கேம்பெயினிங் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஐ திங்க் அவங்க ஒரு சேஞ்ச் வேணும்னு விரும்புறாங்க. ஓகே. எதுக்காக சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க சார்? இப்போ இந்தியா அளவுல பிஎம் சொல்றாரு 400 சீட் மேல நாங்க வின் பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு. என்ன சேஞ்ச் கேக்குறாங்க சார்? எல்லா பார்ட்டியும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்க ஒரு சொல்லுது அவங்க ஒப்பீனியன் எல்லாம் அதே மாதிரி காங்கிரஸ் சொல்லுவாங்க, பிஜேபி சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன சேஞ்ச் சார், என்ன பிரச்சனை? என்னன்னா இப்போ கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, வாட் கவர்மெண்ட் ப்ராமிஸ்ட் அது வந்து when they form the government immediately 6 months ஆயிடுச்சு. அது ஜனங்களுக்கு ரீச்சா இருக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ற விஷயம் ரீச்சா இருக்குது. நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கினா பிஜேபி கிடையாது, கேரளா கிடையாது, கர்நாடகாவில் இருக்குது. ஆனா தமிழ்நாடுல ஏன் இல்லை கேட்க முடியுமா? ஏன் ஒரு சீட்டும் வராது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப எதுக்கு ரீசன் என்ன சொல்றீங்க? அது ரொம்ப கஷ்டம். அதான் சில இடத்துல சில இருக்குது. ஆனா இங்க வந்து அந்த கேரண்டி இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாம எல்லாருக்கும் சான்ஸ் கொடு. நான் கேட்கறது அதுதான், எல்லாருக்கும். நான் வந்து வேற யார் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. நான் பொலிட்டிஷியன் கிடையாது, நான் ஒரு ஆக்டர் தான். ஸோ என் வைஃப் வந்து ஷீ நோஸ் அபவுட் பாலிடிக்ஸ் பிகாஸ் ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் பொலிட்டிஷியன் பங்காரப்பான்னு. நீங்க குறிப்பா வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு பெரிய அளவுல இன்னும் பேசிட்டே இருக்கும். நீங்க உங்க மனைவியை வந்து களத்துல இறக்கி இருக்கிறீங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாக்குறீங்க உமன் பாலிடிக்ஸ்? ஆல்வேஸ் உமன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இருக்கிறது பாரத நாடு, இந்த பூமியை வந்து நாங்க தாய்க்கு கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால women should have equal rights and they have got the ideas. அப்படின்னா ஒரு ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் மோர் லைக் கவர்மெண்ட், ஒரு சிஸ்டம் மாதிரி தான். ஒரு வைஃப் வந்து மனைவி வந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க, அந்த பட்ஜெட்டிங் பார்த்துக்கணும், அங்கே ஸோ குழந்தைங்களை பார்த்துக்கணும். மாதம் வந்து புருஷன் வந்து சம்பளம் கொடுக்கும்போது அந்த சம்பளத்தை எவ்வளோ சேவ் பண்ணான்னு பார்க்கணும். ஸோ பட்ஜெட் பண்ண ஷூட் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் தின்சி எல்லாமே, என்டர்டைன்மெண்ட், எவ்ரி திங். அண்ட் எவ்வளோ சேவ் பண்ணலாம். இட்ஸ் மோர் லைக் பட்ஜெட்டிங். உமன் நோஸ் ஹவு டு ஹேண்டில். ஸோ வீட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதே ஹேண்டில் பண்ணுறவங்க தே கேன் ஹேண்டில் த சிஸ்டம் ஆல்சோ. அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அன்லெஸ் யூ கிவ் தெம் அ சான்ஸ். நான் அதான் சொல்ல, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. கொடுத்தா தானே தெரியும் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு. கொடுக்காம நீங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். இங்க எடியூரப்பா சன் அவர் வந்து போட்டு ஏற்கனவே இருக்கிறாரு எம்பியா, அகைன் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஸோ டஃப் காம்படிட்டா இருக்கா, எப்படி இருக்கு சார்? டஃப் இல்லை, எல்லாத்துலயுமே காம்படிஷன் இருக்குது. இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்குது, ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது. உலகத்தை எது இடத்துல ஒரு காம்படிஷன் இருக்கணும். ஏன்னா அப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம வந்து விளையாடுறதுக்கு ஒரு இல்லைன்னா இட்ஸ் நோ யூஸ். எல்லாமே ஹெல்த்தியா பார்க்கணும். ஹெல்த்தியா பார்க்க அதான் நான் யார் பத்தியும் பேசுறது இல்லை. ஹெல்த்தியா பார்க்கணும். இட்ஸ் அ காம்படிஷன். யார் வின் பண்ண, அல்டிமேட்லி யாருக்கு வின் பண்ணாலும் அவங்க தான் வின்னர் இல்லையா? பொதுவாகவே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்த கவர்மெண்ட் வந்து வருதோ அங்க வந்து எம்பி சீட் வந்து குறைவா இருக்கும். இப்ப பிஜேபி வின் பண்ணாங்கன்னா அவங்களோட சீட் கம்மியா இருக்கும், காங்கிரஸ் வின் பண்ணா அவங்களோட சீட் கம்மியா இருக்கும்னு ஒரு ஐடியாலஜி பேசுறாங்களே சார், அப்படி இருக்கா? இப்போ களம் அப்படி இருக்கா? காங்கிரஸ் இருக்கனால காங்கிரஸ் குறைவா வின் பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வேவ் இருக்குது கொஞ்சம் காங்கிரஸ்க்கு. நான் சொல்றேன், அந்த கேரண்டி கொஞ்சம் நாங்க வந்து வாட் ஐ அனலைஸ்ட் அசஸ்ட் இஸ், எல்லா இடத்துலையும் போகும்போது பொம்பளைங்க ஜாஸ்தி வராங்க. அவங்க வந்து அந்த ஃபீல் இருக்குது, அந்த ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மிச்சது இட் இஸ் லெஃப்ட் டு த பீப்புள். God's grace we have to see. ஒரு சில கேள்விகள் மேம் கிட்ட கேட்கிறேன். மேம், இந்த தொகுதிக்கு என்னென்னலாம் செய்வீங்க? குறிப்பா வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் சிமோகா கான்ஸ்டிடியூஷன்? No, there are lots of things to be addressed here. But our government has just from about 8 or 9 months we are on. They are already doing. So if I win, I'll be with them in everything.
like it may be water, road, and mobile connectivity, bus connectivity, everything. But our wherever our MLAs are there and our leaders are there, they've already started working. And there are little major ones also. Bhadravati factories have to be opened, and our youngsters have to get job. Like that, lots are there. So we will be attending to that after this. பிரைம் மினிஸ்டர் மோடி மீண்டும் வேண்டான்னு சொல்ல ரீசன் என்ன மேம்? ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க? வை மோடி அகைன் வி cannot accept? Why? No, we cannot accept him ever. Before also I didn't accept. Because whatever he promised the people, nothing has happened. That's why. But our government has done everything within 6 months. Ma'am, you are a producer also, but a new you started politics. How do you feel, ma'am? You are a producer. Now you started the politics. How do you feel? No, I've been. This is my father was the father is an ex-chief minister. From the time I was born, I've been in this environment always. So for me, it doesn't make a difference. It's family. Sorry, ma'am. Yediyurappa's son also participated here. It is a healthy competition. How do you feel? No, whoever is in the opposition, I don't see all those things. I see my work, my party, my people, my leaders, and that's it. So very confident you are. Yes. Thank you, ma'am. Thank you so much. Sir, இந்த வெயில் எப்படி சமாளிக்கிறீங்க? வெயில் ஹீட் எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டமா தான் இருக்குது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் வேற எவ்வளவு நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. அட்லீஸ்ட் அங்கே கொஞ்சம் ஷேட் இருக்கு. மிச்சவங்க தான் ரொம்ப இதா இருக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் குவைட் ஹாட், பட் ஸ்டில் வி ஆர் மேனேஜிங் இட். சார், அப்புறம் நடிகர் விஜய் வந்து பாலிடிக்ஸ் வராரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயமா பாக்குறீங்க? I think for him, he has got a good ideology. எனக்கு அந்த அவரோட விஷன் பிடிச்சிருக்கு. அவர் ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கேன். I think he is quite capable and honesty இருக்கிற மாதிரி தோணுது. ஹார்ட்லி அவர் ஃபேஸ் ஒரு honesty இருக்கு, ஒரு பேச்சுல ஒரு honesty இருக்குது. I feel Vijay's ideology is good. இந்த நேரத்துல புனித் ராஜ்குமார் அவர் இல்ல, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அது எப்பயுமே அது லாஸ் தான். அது வந்து அது அவரை நினைக்காத நாளே கிடையாது. எப்பயும் நினைச்சுட்டு இருக்கோம். Thank you so much.